ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரெக்டாக ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ போட்டிருப்போம். தளபதி விஜய் 10th அப்புறம் 12th ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு எஜுகேஷனுக்காக ஒரு காசும் ஃபுட்டு அப்புறம் ஒரு ஸ்பீச்சும் கொடுத்தாரு. அந்த ஸ்பீச்சில் அவர் கரியர் குரோத்துக்காகவும் எப்படி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது நிறைய தாட்டாக அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது மாதிரி இன்னைக்கும் செகண்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு அதே மாதிரி ஃபுட்டு கொடுத்து எஜுகேஷனுக்காக ஒரு கிஃப்ட்டும் கொடுத்து ஒரு முக்கியமான ஸ்பீச்சும் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்பீச்சில் அவர் நிறைய பேசலை, ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காரு. அதுதான் நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம் வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கல. நீட் எக்ஸாம் தேவையே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது மூலியமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அப்படின்னு பார்த்தா, ஸ்ட்ரெயிட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை விடுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சவாலுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத விட நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன் அதுதான் இந்த வீடியோ. அவர் என்னென்ன சொன்னாரு, அதுல என்னோட கருத்து என்ன அதை பத்தி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது உங்க நரேன்ஸ்வியூ, நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன்ஸ்வியூ. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்க போனுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீட் எக்ஸாம் அப்படின்னு பேசும்போது தளபதி விஜய் முக்கியமா நோட் பண்ண வேண்டிய நிறைய கருத்துக்களை ஒரு 3 டாபிக்ல சொல்லி ஆரம்பிச்சாரு. அவரு அது சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமான கருத்தை எதை எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது யார முக்கியமா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவுமே தாழ்த்தப்பட்டு ரொம்பவுமே கீழே இருக்க அடிமட்டத்துல இருந்து காசு இல்லாம படிப்பு கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னு இருக்க பசங்க எம்பிபிஎஸ் கனவு அப்படின்றது காணவே கூடாது, டாக்டர் ஆகவே கூடாது அப்படின்ற மாதிரி இந்த நீட் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. இதுக்கு அவர் 3 பாயிண்ட் சொன்னார். அது என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு இஷ்யூ எடுத்து சொல்லியிருக்காரு. ஸ்டேட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க. இதுல ஸ்டேட்டுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை. ஸ்டேட்ஸோட ரைட்ஸை டோட்டலா, எஜுகேஷன் ரைட்ஸை டோட்டலா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன் பண்றதுனால இதுல முக்கியமான ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, இந்த நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 1 country 1 exam அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பவுமே மென்ஷன் பண்றாங்க. ஆனா 1 country 1 syllabus, 1 country 1 education இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு ஸ்டேட்லயே பணம் இருக்கிறவங்களுக்கு நல்ல படிப்பும், பணம் இல்லாத பசங்களுக்கு படிப்பு கிடைக்காம போறது நிறைய நடக்குது. வில்லேஜ்ல இருக்க பசங்களுக்கு படிப்பே கிடைக்காம போகுது. அப்படி இருக்கும்போது இந்த நீட் எக்ஸாம் எப்படி ஒரு நார்மல் எக்ஸாமா இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ண முடியும்? அதுதான் அவர் வைக்கிற கேள்வி. 3வதா பாத்தீங்கன்னா, இந்த நீட்னால ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ May 5 நீட் எக்ஸாம் இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு ஜூன்ல ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்தது. என்னன்னா, இந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ல நிறைய மார்க் குளறுபடி இருந்தது. அதனால அது மேல கேஸ் போட்டு அந்த கேஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டு அதுல நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, நிறைய பேர் இதுல காசு வாங்கி கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் ஒருத்தரையும் புதுசு அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த விதத்துல இந்த நீட் எக்ஸாம் மேல இருக்க நம்பிக்கை அப்படின்றது மக்கள் மத்தியில ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு. அப்போ நீட் எக்ஸாம் வேணுமா வேணாவா அப்படின்னு பார்த்தா, நீட் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்லியிருக்காரு. இதுல ஒரு விஷயத்துக்கும் என்னோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட எஜுகேஷனை கொடுக்கறது அப்படின்றத விட எஜுகேஷனை ஃப்ரீ ஆக்குறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுத்தா என்ன தப்பு? எஜுகேஷனை எதுக்கு பிரைவேட் ஆகணும்? ஏன்னா எஜுகேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே சமமா கிடைக்க வேண்டியவங்க. அதை பிரைவேட் ஆக்குறதே பெரிய தப்பு. அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறாங்க. எதுக்காக இப்படி பேசணும்?
அப்படி பேசவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் காசு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி எஜுகேஷனும் காசு இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி எஜுகேஷனும் கிடைக்கிறது ஒரு சரிசமமாக இருக்காது அப்படிதான் நான் சொல்லுவேன். இதில் கேஸ்ட் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா முதல்ல கேஸ்ட்டை பற்றி பேசி எஜுகேஷனை பற்றி பேசக்கூடாதுன்றது என்னோட பிலீஃப் அப்படின்னு நான் நம்புவேன். ஸோ இதை பொறுத்து அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 country 1 exam. இது பிரகாரம் நான் தளபதி பிரகாரமே பேசுவேன். ஏன்னா ஒரே சிலபஸ் ஒரே இது கிடையாது. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அதை பற்றியே நான் இப்போ பேசணும்னா ஒரே கண்ட்ரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே சிலபஸ் வரும். அப்படி வரும்போது நீங்கள் கேட்கலாம், எல்லா இடத்துலையும் ஒரே சிலபஸ் வந்துச்சுன்னா ஒரு இடத்துல தமிழ் இங்கிலீஷ் அவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க ஆட் பண்ணுவாங்க ஸ்டேட் சிலபஸில். அதெல்லாம் மாறுமே. எல்லாத்துக்கும் இப்படி ஒரே சிலபஸ்? எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தேவையில்லை. ஒரே மாதிரி கல்வி தான் கொடுக்க சொல்கிறேன். சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணலாம். பட் அதுவும் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணணும். ஏன்னா சயின்ஸ் நார்மலைஸ் சப்ஜெக்ட் தான், அது எந்த இடத்துலையும் மாற போகிறது கிடையாது. ஃபிசிக்ஸ் நார்மலைஸ் சப்ஜெக்ட் தான், மேத்ஸ் நார்மலைஸ் சப்ஜெக்ட் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சிலபஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இது 3 வச்சு தான் நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அப்போ எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காதுல்ல. நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம், நல்லதுதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடைசியா வர்றது நீட் எக்ஸாம் மேல இருக்க நம்பிக்கை குறைஞ்சு போயிடுச்சு. நான் அதுதான் சொல்றேன். நீட் எக்ஸாமா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், இல்லை எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், எஜுகேஷனை ஃப்ரீயா கொடுத்து படிப்பை எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுத்து அதுல நல்லா படிச்சு வரவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுத்தீங்கன்னா எந்த ஒரு குளறுபடியுமே இருக்காது. எஜுகேஷனை ஃப்ரீயா கொடுக்கும்போது அதுல காசு வாங்கிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கோடி கோடியா கொடுத்து லட்சமா கொடுத்து படிச்சுட்டு வந்து பெரிய பெரிய இடத்துல இருக்கிற சில தப்பான அதிகாரிங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களாலதான் இந்த மாதிரி நீட்ல குளறுபடின்றது நிறைய நடந்துருக்கு. ஸோ இது பிரகாரம் தளபதி கடைசியா ஒன்று சொன்னாரு. என்னன்னா பர்மனண்டா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களே இந்த எஜுகேஷனை ஓன் பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தா என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தா என்ன, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரே ஒரு கருத்து. இந்த கருத்தை சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் வைக்கிறேன். இந்த எஜுகேஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன கமெண்ட் கரெக்டா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க, எத்தனை பேர் இதுக்கு மாற்று கருத்து இருக்குன்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்ககிட்ட ஒரு நல்ல கருத்து இருக்குன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தியும் ஒரு வீடியோவா போட்டுடலாம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்க நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.